குழந்தை தொழிலாளர் நம்ம கவர்மெண்ட்டோடைய மெஷர்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள் இருக்கு குழந்தை மேம்பாட்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோமா? இதுல நம்ம கவர்மெண்ட்டோடைய வேற என்னென்ன ஆணையங்கள் என்னென்ன தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். தனியா ஆணையங்கள் இருக்கும். அந்த ஆணையங்கள் மூலியமா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக நிறைய ஆணையங்கள் அமைச்சிருப்பாங்க. நம்ம படிச்சதுலயே குருபதா சுவாமி அவங்களுடைய அறிக்கையை வச்சுதான் கொண்டு வந்திருப்பாங்க. சனத் மேத்தா கமிட்டி. அப்ப இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நமக்கு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆணையம் வந்து நமக்கு NAECL. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நேஷனல் அத்தாரிட்டி ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர்னு சொல்றாங்க. நமக்கு தோட்டா ஆக்ட் இந்த வருஷம் தோட்டா 1994 டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அது என்னது டிஷ்யூஸ் ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. அது போக மகிழா காய்கறி உற்பத்தி செஞ்சு பெண்களை தொழில் முனைவோரா மாற்றக்கூடிய ஒரு திட்டம். அது எந்த வருஷம்? 1994. மகிழா காய்கறி யோஜனா, COIR யோஜனான்னு சொல்லுவாங்க. அதுவும் 94 தான். நமக்கு குடும்ப கட்டுப்பாடா இல்ல மக்கள் தொகைக்கான சட்டம் அமெண்ட்மெண்ட் 94 தான். அந்த சட்டம் இந்த வருஷம் 48. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? எய்ட்ஸ் கண்ட்ரோல். ஓகே, தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் 94 தான் வரும். அது போக அந்த மக்கள் தொகை ரிலேட்டடா அப்படியே பார்க்கும்போது ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. PCPNDT ஆக்டா, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் வந்து அதுவும் 94 தான். இப்போ 1994னா இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம மக்கள் தொகை அப்படிங்கிறப்ப அது ரிலேட்டடா எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் தொகையோடைய சட்டம் 48 தெரியும், அதோடைய திருத்தம் 94. மக்கள் தொகைன்னு வரப்ப PCPNDT ஆக்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதுவும் 94 தான். அதே மக்களோட எதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஹியூமன் ஆர்கனும் ஞாபகம் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்டும் 94 தான். அது ரிலேட்டடாகவும் எய்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் வந்து அதுவும் 94 தான். கடைசியா எதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா, நம்ம மகிழா காய்கறி யோஜனால குழந்தை தொழிலாளர்களை வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு ஞாபகம் எடுத்துக்கோங்க. புரியுதா? மகிழா காய்கறி யோஜனா 94 தான். அதுல என்ன பண்றாங்க, குழந்தைகள் தென்னை நார் உற்பத்தி தானே, அதனால இதெல்லாம் நம்ம ஹட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான், இந்த குடிசை தொழில் மாதிரி தான் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல குழந்தைகள் வேலை செய்யறாங்க, அதனால அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆணையம் போடுறாங்க. அதுதான் நேஷனல் அத்தாரிட்டி ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர்னு சொல்றாங்க. 1994 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் 1994. மகிழா காய்கறி யோஜனாவையும் இதையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப தொடங்கினாங்க? நம்ம 1994ல தான். என்ன அமைச்சகம், இதோடைய தலைவர் யாரு அப்படின்னா தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தான் இது. நமக்கு குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகம் போடக்கூடாது, இது டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. குழந்தை தொழிலாளர்னு வருது, அதனால அமைச்சகமும் தொழிலாளர்னு வரணும். மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம். எதுக்காக இது? குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கான கொள்கைகள் திட்டங்கள் வகுத்து கொடுப்பாங்களாம். கமிஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இதுதான், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது, பரிந்துரைகள் சொல்லுவாங்க, சட்டங்கள் என்னென்ன திருத்தங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய வேலையா இருக்கும். அடுத்து குருபதா சுவாமி கமிட்டி எந்த வருஷம்? 1979. சனத் மேத்தா கமிட்டி 1984. இவங்க 2 பேரும் தான் குழந்தை தொழிலாளர் முறை சட்டத்துக்கான பரிந்துரை கொடுத்தது. குழந்தை தொழிலாளர் முறை சட்டம் திருத்தம் பண்ணாங்களா? 2016 திருத்தம். ஓகே. இப்ப குருபதா சுவாமி கமிட்டி எதுக்காக? MS குருபதா சுவாமி அவருடைய தலைமையில தான் அமைச்சாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறது, தடை செய்யறது எப்படி அப்படின்னா, அது ஒரு நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா,
குழந்தை தொழிலாளரை உடனடியாலாம் ஒழிக்க முடியாது. அப்ப எப்படி ஒழிக்கலாம்னா, வறுமையை ஒழிச்சோம்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கலாம்னு சொல்றாங்க. அவனே எதுக்குதான் வேலைக்கு வரான்? குடும்ப வறுமையினாலதான் வேலைக்கு வரான். அப்ப அவனை போய் மறுபடியும் குழந்தை தொழிலாளியா நீ இருக்கக்கூடாது, நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் அவனுடைய குடும்பம் இன்னும் வறுமைக்கு தான் போகும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை தொழிலாளருங்கிறது நேரடியா உருவாக்கப்படல, அவங்க வேணும்ட்டே எல்லாம் போகல, வறுமையினால இருக்காங்க அவங்களுடைய குடும்பம், அதனால அவன் வேலைக்கு போறான். அப்ப எங்க ஆரிஜினோ அதை தான் நம்ம ஒழிக்கணும். அப்ப வறுமையை ஒழிச்சிட்டோம்னா அவன் வேலைக்கு போக மாட்டான், அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். அதை தான் சொல்றாரு குருபதா சுவாமி. வறுமையை ஒழிக்கிறது தான் இதுக்கான செயல்முறையா இருக்குமே தவிர டைரக்டா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க முடியாது, ஷார்ட் பீரியட்லாம் ஒழிக்க முடியாது, இதுக்கான டைம் எடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதை தான் இங்க சொல்றாரு. அப்ப நீங்க வறுமையை நீக்கிற வரைக்கும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னதுதான் குருபதா சுவாமி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுடைய உடல்நலம் என்ன ஆகுது? குழந்தை தொழிலாளரா போறதுனால அவனுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. எங்கெங்கெல்லாம் ஆபத்தான தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த பகுதியில முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணலாம். நேரடியா ஒரே அடியாலாம் ஒழிக்க வேணாம், ஆபத்தான பகுதிகளில் குறைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வரலாம். நமக்கு இந்த பீரியட்ல தான் நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. படிச்சிருக்கோமா? நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் படிக்கும் போது படிச்சிட்டோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் படிக்கும் போது வேலையின்மையில 78ல இருந்தே ஐஆர்டிபில இருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடங்கி இருந்திருப்பாங்க, வேலை வாய்ப்பு திட்டங்களும் தொடங்கி இருப்பாங்க. 78, 79, 80, 83 எல்லா பீரியட்லயும் நமக்கு தொடங்கி இருப்பாங்க. அப்ப அது எதனாலன்னா இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கவும் அந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு, வேலை கொடுக்கறதுக்கும் இருக்கும். அது போக அப்ப இதுதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வறுமையை ஒழிக்கணும், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணணும். அப்ப அதனால அவனுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. அப்ப முதல்ல எங்க பண்ணலாம்? ஆபத்தான தொழிற்சாலைகளை வேலை செய்யறது தடை விதிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு தொடங்கலாம், குழந்தை தொழிலாளர்களுக்குன்னு. அவங்களுக்கு ஒன்னா முறை சார்ந்த கல்வி கொடுக்கலாம் அல்லது முறை சாராத கல்வி கொடுக்கலாம். பெற்றோர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா குழந்தைகளை தொழிலாளர்களா பணியமர்த்தக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் அதுக்காக சட்டங்கள். நமக்கு தெரியும்ல, சட்டம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் தான் சட்டம். அதுவே திட்டங்கள் அப்படின்னா அவங்களுடைய வெல்ஃபேருக்காக. கொள்கைகள்னா நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுதான் கொள்கைகள். அப்ப இதையெல்லாம் தான் நம்ம குருபதா சுவாமி கமிட்டியில சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப குருபதா சுவாமி கமிட்டி 1979 அவர் சொன்ன ஒரு கோர் பாயிண்ட்னு நம்ம பார்த்தோம்னா வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொன்னது. அப்ப அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமை ஒழிப்பு சொன்னது குருபதா சுவாமி. வறுமையை ஒழிச்சாதான் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க முடியும். நமக்கு குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்கான தேசிய ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? அப்படி இல்ல, ஒரு ஆணையம் தொடங்கலையா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் 1994. 1994. எறும்பு என்ன பண்ணுமா? முன்னாடி போறவங்கள பார்த்தா அப்படியே போகுமா? பார்த்துக்கோங்க. 1994 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம். 94ல நான் உரிமைகள் ஆணையம் கேட்கல, தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு. அடுத்து அதுதான் இருக்கோ, அதனாலதான் 2005. ஓகே, தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் NCPCR. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்னு சொல்றாங்க. 2005ல இதுக்கான சட்டம் கொண்டு வந்தாங்க. 2007ல ஆணையம் அமைச்சிட்டாங்க. எதுக்காக? பேர்லயே இருக்கு, உரிமை பாதுகாப்பு ஆணையம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட். நம்ம சைல்டுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுல எவ்வளவு தலைவர்கள்? ஒரு தலைவர்கள், 6 உறுப்பினர்கள். நம்ம குழந்தைங்களுடைய ஆரம்பகால கல்வி எந்த ஏஜுக்குள்ளன்னு சொல்லியிருந்திருப்பாங்க?
ஆர்டிகல் 45. 6 to 14 சார். 214. Early childhood care education. 6 வயசுக்குள்ள. 6 வயசுக்குள்ள. அப்ப இங்க குழந்தைகள் உரிமை அப்படிங்கறது இந்த 6 எடுத்துக்கலாமா? ஒரு தலைவர் 6 உறுப்பினர்கள். தெரியல அப்படின்னா சரி அப்படி ஏதோ ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய முதல் தலைவரா யாரு இருந்திருப்பா? சாந்தா சின்ஹா அப்படிங்கிற ஒருத்தவங்க. இப்ப யாரு தலைவரா இருக்காங்க? குழந்தைகள் உரிமைகள் ஆணையம். தலைவர் போஸ்ட் காலியா இருக்கா? பிரியங்கா கனுங்கோ. ஓகே. 3 years 65 years தான் மோஸ்ட்லி எல்லா கமிஷனுக்கும் இருக்கும். இப்போதைக்கு அப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க. அது ஜென்ரலா தான் இருக்கு. 3 வருஷம் இல்லாட்டி 65 வயசு. ஆணையம்லாம் நீங்க திரும்ப அதனுடைய செயல்பாடுகள் அதிகாரங்கள்லாம் வளவலன்லாம் படிக்க வேணாம். ஒன்னே தான் இருக்கும். திரும்ப குழந்தை தொழிலாளர் சட்டங்களை கண்காணிக்கிறது, பரிந்துரைகள் கொடுக்கறது, என்ஜிஓட சேர்ந்து செயல்படுறது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. எல்லா ஆணையங்களும் எந்த கோர்ட்டுக்கு இணையாதான், சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரங்கள் தான் இருக்கும். அந்த குழந்தைகள் காப்பகங்கள் ஆய்வு செய்யறது அதேதான். இந்த எந்த கமிஷனா இருந்தாலும் இதே தான் ரெக்கமெண்டேஷன்ஸ், இதே தான் திரும்ப திரும்ப கண்டென்ட் வரும். அதே மனித உரிமைகள் ஆணையம்னா இங்க குழந்தைகள்ங்கிற இடத்துல மனித உரிமை மனிதர்களை போட்டுக்கலாம். நம்ம மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, கண்காணிக்கிறது, மேற்பார்வை செய்யறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அப்ப மனித உரிமைன்னு வரப்ப எங்கெங்கெல்லாம் மனித உரிமையில் மீறல் இடங்கள் இருக்கோ, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பிரிசான்ஸ், நம்ம ஜெயிலெல்லாம் போய் மனித உரிமைகள் ஆணையர்லாம் பார்வையிடுவாங்க. அங்க ஏதாவது மனித உரிமை மீறல் செயல்கள் நடக்குதா அப்படின்னு. அப்ப அது எப்படி, அதுவும் என்னதான் சிவில் உரிமைகளுக்கான, சிவில் நீதிமன்றங்களுக்கான அதிகாரம் என்னவோ அதே தான் இருக்கும். அப்படின்னா இவங்க ஆணையத்துக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான உரிமை மட்டும்தான் இருக்கே தவிர தண்டனைகள் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கிடையாது. அது போக வேற என்னென்னலாம் செயல்பாடுகள் இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமோ அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைகள் கொடுக்கலாம். அந்த வருஷத்தோடைய மொத்த டீட்டெயிலும் அறிக்கையா வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது எந்த ஆணையமா இருந்தாலும் திரும்ப இதே தான் திரும்ப வரும். அதனால உள்ள அதோடைய செயல்பாடுகள் அதிகாரங்கள்லாம் மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும். அதனால அதெல்லாம் படிக்க வேணாம். ஆணையம் எப்ப எதுக்காக, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு தலைவர் 6 உறுப்பினர்னு சொல்லிட்டாங்க. அதுல குறைஞ்சது எத்தனை பெண்கள் இருக்கணும் குழந்தைகள் உரிமை ஆணையத்துல? குறைஞ்சது 2 பெண்களாவது இருக்கணும். அதனுடைய முதல் தலைவர் வந்து சாந்தா சின்ஹா. இப்ப தலைவர் வந்து பிரியங்க் கன்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கான சட்டம் எந்த வருஷம்? 2005. 2005. ஆனா தொடங்கினது 2007 தான் தொடங்கியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் எந்த வருஷம்? 1994. 1994. அப்போ 2007 வருது. அடுத்து ஆப்ரேஷன் ஸ்மைல், ஆப்ரேஷன் முஸ்கான் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த முஸ்கான் அப்படிங்கிற வேர்டோடைய மீனிங்கும் ஸ்மைல் அப்படிங்கிறது தான். அதனால அப்படி கொடுத்தானா படிக்கவே இல்லை அப்படின்னு மாத்தி போட்டு வச்சுட்டு வரக்கூடாது. எப்போ தொடங்கினாங்க? 2014. நம்ம 2 ஸ்கீம் வந்து 2014 படிச்சிருக்கோம். அதை நம்ம ரிலேட் பண்ணி வச்சது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இது கூட அது என்னது, பேங்க் அக்கவுண்ட் என்ன ஸ்கீம்? அனைவருக்கும் வங்கி கணக்கு, ஜன்தன் யோஜனாவா? அதுவும் 2014 தான். ஆனா நம்ம ரிலேட் பண்ணி வச்சிருக்கிறது உத்தியோகினி திட்டம். வேலை கொடுப்பாங்க, அதனால நமக்கு ஸ்மைல் வருது அப்படின்னு படிச்சிருந்திருப்போம் 2014. இது என்னது? நம்ம மிஸ்ஸிங் சைல்டு, காணாமல் போன குழந்தைகளை மீட்டெடுத்து மறுபடியும் அவங்க பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கிறது தான் இதுக்கான திட்டம். அந்த ஸ்கீம் வந்து இதுதான். எங்க முதன் முறையா தொடங்கினாங்க? எங்க போய் காணாம போயிடுவாங்க நிறைய கேள்விப்படுவோம். காசியா. அதனால அப்படியே காசியா பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாமா? யூபியில, உத்தரப்பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் டைம் அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எங்க தொடங்கினாங்கன்னா 2014 காசியாபாத்ல தொடங்கியிருக்காங்க. அப்போதைக்கு நிறைய பேரை மீட் எடுத்தாங்களாம். இது யாரு தொடங்கி இருக்குன்னா சென்ட்ரல், நம்ம இவங்க ஹோம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், நம்ம
உள்துறை அமைச்சகம் தான் தொடங்கியிருக்காங்க. இதை அந்த பகுதியில சக்சஸ்ஃபுல்லா நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துறாங்க. 2015ல தொடங்கினாங்க. ஆபரேஷன் முஸ்கான் அப்படிங்கிற பேர்ல நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்குன்னு தனியா காவலர்கள் இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம எப்ப தொடங்கணும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க? 2021 சார்? 2021. ஓகே. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டு எந்த வருஷம்? 2021. 2021. அப்ப அந்த வருஷம் தான் ஆபரேஷன் ஸ்மைலும் மிஸ்ஸிங் சைல்டும் அந்த வருஷம் தான். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பும் அந்த வருஷம் தான். குழந்தைகளுக்கான கொள்கை இந்த வருஷம். அப்படி எதுவும் கொள்கை போடலையா தமிழ்நாடு அரசு சார்பில்? 87. அப்படியா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாவா? 2021. 2021 நேற்று தானே பார்த்தோம். அதே நம்ம கைம்பெண்களுக்கான வாரியம்னா 2022. 2022 செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீமேரேஜ் பண்றதுக்கான உரிமை. அதனால 2. மூத்த குடிமக்களுக்கான கொள்கைனா 23. 23. ஓகே. பெண்களுக்கான கொள்கைனா 24. 24. ஓகே, ஞாபகம் இருக்கு. அடுத்து வந்து திருநங்கைகளுக்கான கொள்கைனா 25. 35. கேட்டுருவானோ? சரி, பார்ப்போம். நம்ம இங்க அப்ப குழந்தைகள் ரிலேட்டடா இருக்கிறதுலாம் 21 தான். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டு 21, அவங்களுக்கான கொள்கை 21, ஆபரேஷன் ஸ்மைல் 21. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கான கொள்கை. அடுத்து வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, அதெல்லாம் வேணாம். குழந்தைகளுக்கான ஃபண்ட் எப்போ, நேஷனல் சில்ட்ரன் ஃபண்ட் எப்போ உருவாக்குனாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையோ? 9. என்ன 9? 89ஆ 79ஆ? 79 சார். 79. ஓகே. குழந்தைகளுக்கான ஆண்டு 79. அந்த குழந்தைகளுக்கான ஆண்டு 79, அதுக்கான ஃபண்டு 79, அதுக்கான அவார்டும் 79. இப்போ குழந்தைகளுக்கான ஆண்டு 79, அதுக்கான ஃபண்டு நிதியும் வந்து 79, விருதும் 79. இந்த மூணுமே 79ல தான் உருவாக்குனாங்க. 94லேருந்து அதோடைய பேர் வந்து ராஜீவ்காந்தி மேனவ் சேவா விருதுன்னு கொடுக்குறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா வீரத்தீர செயல்களுக்கெல்லாம் ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? இதுல பிரதமருடைய ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்ட் அப்படின்னு சொல்றாங்க. 5 to 18 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு அமைச்சகம் தான் கொடுக்குறாங்க. யாரு கொடுப்பா இந்த விருதை? பிரைம் மினிஸ்டரா? இந்த விருது கொடுக்கறது யாரு? பிரதான் மந்திரி, பிரசிடென்ட் தான் வந்து கொடுப்பாங்க. மேக்சிமம் எல்லா அவார்ட்ஸும் பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டுன்னு சொல்லுவாங்க. சைல்ட் ஹெல்ப்லைன் நிறைய டைம் படிச்சிட்டோம். 10/9/8 எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 1996. 145678 எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 2025 சார். 2025 25. இப்பதான் 2021 சார். 1 கிடையாதா? 2021 April 28. April 28 2021 தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 145678.
இது வந்து 10, 9, 8, 96ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1996 என்ன ஆண்டு நமக்கு? 96 அப்படி ஏதாவது ஆண்டு படிச்சிருக்கோமா? Poverty இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் eradication. பாவர்ட்டி எராடிகேஷன், நம்ம வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு ஏதாவது படிச்சிருக்கோமா? 1981. 1981. ஓகே. அவங்களுக்கு தான் எதுவுமே எட்டாத ஒண்ணா இருக்கு, அதனால 81 அப்படின்னு ஞாபகம் வச்சோம். 1981, 1996 வறுமை ஒழிப்பு ஆண்டு. அந்த வருஷம்தான் நமக்கு 10/9/8 தொடங்கியிருக்காங்க. 24/7. அது போக நமக்கு நேஷனல் லெவல்ல எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, தெரியுமா? எல்லா எமர்ஜென்சிக்கும் ஒரே நம்பர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 112 12. ERSSன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ERSS. சைல்ட் ஹெல்ப்லைன் நமக்கு நார்மலா தெரிஞ்சதுதான், ஸ்கூல்ல எல்லாத்துலயும் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து குழந்தைகள் நலனுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் அந்த ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா 2 சொல்லியிருக்காங்க. ஐஎல்ஓனா யாரு? International International Labor Organization. Organization. லேபர் ஆர்கனைசேஷன். ஓகே. த மினிமம் ஏஜ் கன்வென்ஷன் சொல்றாங்க. குறைந்தபட்ச வயது தொடர்பான உடன்படிக்கை. நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் குறைந்தபட்ச வயது குழந்தைகள் அப்படின்னு சட்டங்கள்ல? 18. சட்டங்கள்ல 18 வச்சிருக்கோம். ஓகே. இப்ப ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மினிமம் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வளரும் நாடுகள் எத்தனை மேக்சிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15க்கு குறைவா இருக்கக்கூடாது குழந்தைகள் அப்படின்னா, 15க்கு கீழே இருக்கக்கூடாது. வளரும் நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் வந்து 14 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 2017 இந்த ட்ரீட்டில வந்து அங்கீகாரம் கொடுத்தோமா. 170வது நாடு 1973ல. அதே மாதிரி இன்னொன்னு, குழந்தை தொழிலாளர்களுடைய மோசமான வடிவம், அதுக்காக ஒரு உடன்படிக்கை 1999ல. இதுவும் 2017 தான் நம்ம அங்கீகாரம் கொடுத்தோம். இதுல என்ன அப்படின்னா, பாண்டட் லேபர்ஸா போறது, டிராபிக்கிங், இந்த மாதிரி அவங்க செக்ஷுவல் ஒர்க்ல அவங்கள இன்வால்வ் பண்றது, ட்ரக்ஸ் வந்து கடத்த விடுறது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து த ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்ட் லேபர் கன்வென்ஷன், த ஒர்ஸ்ட் ஃபார்ம் அதுலலாம் இன்வால்வ் பண்ண விடுறாங்களோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு 1999ல. அதுவும் நம்ம 2017 தான் அக்செப்ட் பண்ணோம். இது 182வது நம்பர், 182 அப்படிங்கிற அந்த ட்ரீட்டி நம்பர். அதை நம்ம அங்கீகாரம் கொடுத்த 181வது நாடு வந்து நம்ம தான். இதுல ஐபெக் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர், 1991ல. இது இன்டர்நேஷனல் லெவல்ல இதுல இணைஞ்ச முதல் நாடு நம்ம தான், ஐபெக். இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். இண்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்தியாவும் யுஎஸும் சேர்ந்தது தான் இண்டஸ். இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கான கொண்டு வந்தது தான் 2000ல. 5 மாநிலங்கள், நம்ம 21 மாவட்டங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 மாநிலங்கள் எது அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்: மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, யூபி, மகாராஷ்டிரா, டெல்லி. தமிழ்நாட்டுல 5 மாவட்டங்கள்ல செயல்படுத்துறாங்க. இது இப்ப கிடையாது, இந்த திட்டம் கிடையாது. இருந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது. யுஎன்சிஆர்சி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் சைல்டு, இது ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம்ல. படிச்சிருக்கீங்களா அப்படி?
வச்சிருக்கோம் சார். இந்த வருஷங்க யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் சைல்ட், குழந்தைகளுக்கான 1999 உரிமைகள் மாநாடு 59. 1999. ஓகே, நவம்பர் டேட் 20 ஏதாவது இருக்குங்களா? நவம்பர் 20 சார். வேர்ல்ட் சைல்டு டே எப்ப? சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 20, அந்த டேட்டு தான். அதுதான் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா வச்சிருப்போம். நமக்கும் அதுதான், இந்தியாவுக்கும் சில்ட்ரன்ஸ் டே வந்து நவம்பர் 20 தான். அதுக்கப்புறம் எப்ப நம்ம என்னவா மாத்திக்கிட்டோம்? நவம்பர் 14 நவம்பர் 14 வந்து நேருவுடைய பிறந்தநாள் வந்து மாத்திக்கிட்டோம். நேரு எப்ப பிறந்தாரு? எயிட்டீன் 1889 தானுங்க, இல்லையா? தப்பா? 69 யாரு? 1869 காந்தி. ஓகே, மகாத்மா. அடுத்து 1879 பெரியார். பெரியார். 1889 நேரு. 1899 அப்படி யாரு இல்ல அப்படிங்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வியும். சரி, ஒரு க்ளூ கொடுத்தா. சுமலை நாராயண ஐயா. இல்ல, அந்த அளவுக்கு வேணும், நம்ம சுதந்திரம் ரிலேட்டடாவே பார்ப்போம். அவங்க ஒரு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண். தமிழ்நாடு. அம்புஜத்தம்மாளா. ஜனவரி 8, 1899. அஞ்சலை அம்மாள் வந்து 90ல பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து அம்புஜத்தம்மாள் 99, ஜனவரி 8. 1909 யாரு? அண்ணா. இது என்னன்னு தெரியுதா? எல்லாமே அந்த பெரிய பெரிய பெரியவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ற மாதிரியே வருதா நமக்கு? 1869 மகாத்மாவா? அடுத்து 1879 பெரியார். அடுத்து 1889 நேரு. 1899 அஞ்சலை அம்மாளா, அம்புஜத்தம்மாளா? கமல். ஓகே. 1909 அண்ணா. அண்ணா. 1903 காமராஜ். காமராஜர். காமராஜ். இன்னொருத்தர் காமராஜர் யாரு? கல்வி கண் திறந்தவரா? ஆமா. அப்ப வித்யாலய யாரு? வித்யாலய ஐயா, கல்வி தந்தை யாருங்க? அதுவும் காமராஜா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நான் படிச்சது இல்லையா? குரூப் ஒன்லாம் கேட்டேன் நானே. வித்யாலய ஐயா, அவினாசி லிங்கம்.
ஆல்ரெடி சொல்லியிருக்கல இது இல்லையா? வித்யாலய ஐயான்னு. வித்யாலய ஐயா வந்து அவினாசிலிங்கம் கோவை. அவருடைய டேட் ஆஃப் பர்த் எப்ப, எந்த வருஷம்? அவரே இப்பதான் தெரியும். அவரோட இயர் எப்படியே தெரியுங்கிறீங்களா? ஆயிரத்தி 903. என்ன ரிலேட் பண்றேன்னு புரியுதா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர் 1903. அதே மாதிரி வித்யாலய ஐயா ஏன் அப்படின்னா நிறைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தொடங்கியிருப்பார், ராமகிருஷ்ணா மிஷன். அதுக்கப்புறம் வந்து அது மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, அப்படி அப்படியே இன்க்ரீஸ் ஆகி உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, காலேஜா மாறி, பல்கலைக்கழகமா மாறி, அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகமா இருக்கும். ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா. அதே ராமகிருஷ்ணால நிறைய காலேஜ் இருக்கும், மெடிக்கலுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்த துறைகள் சார்ந்தும் கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் உருவாக்கி இருந்திருப்பாரு. அதனால அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிறைய டைம் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார், ஒரு 3 பேர்த்தோடைய அமைச்சரவையில. அதனால அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வித்யாலய ஐயான்னு சொல்லுவாங்க. அப்ப கல்வி கண் திறந்தவரும் 1903 தான், வித்யாலய ஐயாவும் 1903 தான். நேருவுடைய பிறந்தநாள் எப்ப? 1889 நவம்பர் 14 அப்பதான் நேருவுடைய பிறந்தநாள். அந்த வருஷம்தான். அதுக்கு அடுத்து அப்படியே 100 வருஷம் எடுத்துக்கோங்கண்ணா, குழந்தைகளுக்கான உரிமைகள் மாநாடு. புரியுதா? நேரு 1989 குழந்தைகளுக்கான உரிமை மாநாடு 100 வருஷம் கழிச்சு அதே நவம்பர்ல தான். ஆனா நமக்கு நேரு வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. ஆனா அதுக்கு முன்னாடி நவம்பர் 20 தான் குழந்தைகளுக்கான தினம். எதனால அப்படின்னா இந்த மாநாடு அப்பதான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது இதுதான். நம்ம இந்தியா வந்து 1992 அடுத்த வருஷம் அதெல்லாம் இணைஞ்சிட்டோம். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக எந்த ஆண்டை நம்ம இலக்கு வச்சிருக்கோம்? 2025. இப்ப யாரு சொன்னா இந்த இலக்கு? ILO 2025 குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான இலக்கு. நமக்கு 1989 நவம்பர் 20 தான் யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கான உரிமை பிரகடனம் வந்து அப்பதான் வெளியிட்டாங்க. அதே பெண்களுக்கான கன்வென்ஷன் நடந்த வருஷம் இது 1979. வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. பெண்களுக்கான மாநாடு, உரிமைகள் மாநாடு நடந்தது பெண்களுக்கான உரிமைகள் மாநாடு குழந்தைகள் உரிமை மாநாடு வந்து 1989 நவம்பர் 20 நடந்துச்சு. அதே மாதிரி பெண்களுக்கான உரிமைகள் மாநாடு எந்த வருஷம் நடந்துச்சு?
கொஸ்டின் கேட்டுச்சா என்னன்னு? 1979 சார்? 1979 பெண்களுக்கான ஆண்டு அப்படின்னா 25. 1975. 78 இல்லைங்க, 75 தான் பெண்களுக்கான ஆண்டு. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சைல்டு வந்து 1979 தான், யுனைடெட் நேஷன். அதே யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு வந்து 89 தான். குழந்தைகளுக்கான வயது தொடர்பான உடன்படிக்கை நம்ம 2017 சைன் பண்ணியிருந்திருப்போம், 1973. அதே மோசமான வடிவுனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா 1999 அந்த கன்வென்ஷன் நடந்திருக்கும். ஐபெக் எந்த வருஷம்? 1991. எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் 91 ஐபெக். அதே யூனிசெஃப் வந்து தொடங்கினது 46 45 இல்லையா? யுனைடெட் நம்ம யூனிசெஃப் என்னது? யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் 1946. பச்பன் பச்சாவ் ஆந்தோலன் எப்ப தொடங்கினாங்க? யார் அதோடைய ஃபவுண்டர்? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. 2011 தான் தொடங்கினாங்களா? இது மச்சோன் கேஸ் தான் சார் 2011 நடந்தது. ஓகே, அப்ப அது முன்னாடியே தொடங்கி இருக்கணும் தானே. முன்னாடியே அவர் 98 என்ன பண்ணிட்டாரு, பெரிய குளோபல் மார்ச் தான் போயிருந்திருப்பாரு. 1980s தொடங்கிட்டாங்க, 1980 தொடங்கிட்டாங்க. அதை தொடங்கினவர் நம்ம ஃபவுண்டர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அதனுடைய கேஸ் தான் 2011 நடந்திருக்கும். என்ன கேஸ், எது ரிலேட்டடானது? சர்க்கஸ்ல வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது. ஓகே, ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கு முன்னாடி குழந்தை தொழிலாளருக்கான கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருந்திருப்பாங்க. எந்த வருஷம், என்ன கேஸ்? ஆயிரத்தி 1996 எம்சி மேத்தா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எம்சி மேத்தா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட 9 தொழிற்சாலைகள்ல குழந்தைகளுடைய விவரங்களை கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. எம்சி மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. டிசம்பர் 10 1996 அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. இன்னொன்று 96 என்ன தொடங்குனாங்கன்னு பார்த்தோம், குழந்தைகள் தொடர்பானது. ஹெல்ப்லைன் குழந்தைகளுக்கான உதவி எண். உதவி எண். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கலாமா? குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதே எம்சி மேத்தா கேஸ்லயே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஹெல்ப்லைன் வந்து ஒன்று தொடங்கணும். 1098 எம்சி மேத்தா கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் 96 தான், இதுவும் 96 தான். குழந்தை தொழிலாளர்கள் முறை, அதுக்கான வழிமுறைகள், அந்த வழிகாட்டுதல்கள் கொடுத்திருந்திருப்பாங்க உச்ச நீதிமன்றம். அப்ப அவங்களுக்கான குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் அதே வருஷம் தொடங்கினாங்க, 1996 1098. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர்னு நம்ம படிச்சு வந்திருப்போம் இந்தியா லெவல்ல. நமக்கு 80,000க்கு மேற்பட்ட குழந்தைகளை மீட்டெடுத்து இருந்திருப்பார். பாண்டட் லேபர்ஸா இருந்து, குழந்தை தொழிலாளர்களா இருந்து அவங்கள மீட்டெடுத்து கல்வி கொடுக்கறது தான் இந்த என்ஜிஓடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக 2014 நோபல் பிரைஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து 2014 கொடுத்திருப்பாங்க. யாரோட ஷேர் பண்ணாங்க? மலாலா. மலாலா. Okay. அவங்க என்ன பண்ணாங்க? பெண்களோட கல்வி Okay. அவங்க ஒரு கோட் சொல்லி இருந்திருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? எஜுகேஷன் ரிலேட்டடா.
சரி, 2014 2 பேர் நோபல் பிரைஸ் வாங்க. ஒன்னு கைலாஷ் சத்யார்த்தி, இன்னொன்னு மலாலா. ரெண்டாயிரத்தி 25க்கான நோபல் பிரைஸ் பீஸ் யார் வாங்கியிருக்கிறா? யாரும் வாங்கலையா? இது மரியா கொரியா மெக்காடோவா சார்? மரியா கொரினா எதுக்காக? பீஸ். இல்ல, அதுதான் அது சரி, எதுக்காக? சரி, ஜனநாயக முதல்ல இருந்தே வருவோம் ஆர்டராவே. நம்ம மெடிசின்க்கு யார் வாங்கியிருக்கா? இப்படிலாம் கேட்டா என்ன பண்றது? சரி, சிங்கிளா இருக்கிறதே சொல்லுங்க. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் 2025 மரியா கொரினா மெக்காடோவா. எந்த நாடு அவங்க? வெனிசுலாவா? வெனிசுலா. எதுக்காக வாங்கியிருக்காங்க? எதுக்காக அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்தியால எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க? டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஃபார் பீப்புள் ஆஃப் வெனிசுலா, அதுக்காகவா சார்? அதுக்கு ஒர்க் பண்ணனாலயா? டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஃபார் வெனிசுலா பீப்புளுக்காக, அதுக்காக ரொம்ப கரெக்ட் தான். அதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவில் எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க? இந்தியன் ஆர்ஜின்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? அதெல்லாம் யாரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரு? ரவீந்திரநாத் தாகூர் சார். ரவீந்திரநாத் தாகூர். எதுக்காக? கீதாஞ்சலி. எந்த வருஷம் வாங்கியிருப்பாரு? 1913. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஏசியாலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாரு லிட்ரேச்சருக்கு. இதுக்கப்புறம் லிட்ரேச்சருக்கு அதுக்கப்புறம் யாருமே 100 வருஷம்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனா இது வரைக்கும் யாரும் வாங்கினதில்ல. அடுத்து சர் சி வி ராமன். எதுக்காக? ராமன் எஃபெக்டுக்காக வாங்கியிருப்பாரா? ராமன் விளைவு நம்ம தமிழ்லயே படிச்சிருந்திருப்போம். அடுத்து வந்து ஹர்கோபிந்த். எதுக்காக அப்படின்னா ஜெனட்டிக் கோடுக்காக வாங்கியிருப்பாரு. மதர் தெரசா வாங்கினாங்களா? ஆமாங்க சார். எந்த வருஷம்? 1979. 1979. அவங்களும் அம் அமைதிக்காக தான் நிறைய சேரிட்டி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுப்பிரமணியம் சந்திரசேகர். இது இந்த பேர் கூட இப்ப ஃபேமஸ் ஆச்சு. எதுக்காக? பிசிக்ஸ்.
பிசிக்ஸுக்காக வாங்கியிருந்திருப்பாரு. இந்த பேரு ஃபேமஸ் ஆச்சு. இந்த பேரு தான் எலான் மஸ்கோடைய பையனுக்கு வச்சிருப்பாங்களா? இந்த சந்திரசேகர் அப்படிங்கிற பேர்ல சேகர்ங்கிறது எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அது கூட அவரு விளக்கம் கொடுத்திருந்திருப்பார். இந்த மாதிரி இந்தியால ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவருடைய மெமோரியலா நான் என்னுடைய பையனுக்கு இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னு எலான் மஸ்க் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுதான் சுப்பிரமணியம் சந்திரசேகர் பிசிக்ஸுக்காக. அடுத்து படிச்சிருந்திருப்போம் எக்கனாமிக்ஸ்ல அமர்த்தியா சென் Amartya Sen, 1998. 1998. எதுக்காக? Economic. அதுல எதுக்காக? வளங்கள் வெல்ஃபேர் ஏதோ ஒரு புக் எழுதியிருப்பாரா? ஏதோ glory, uncertain glory ன்ட்டு ஏதோ வரும் சார். அன்சர்டன் க்ளோரி ஞாபகம் இருக்கு. லைட்டா சார். சரி விடுங்க, மறக்க வச்சிடலாம். அடுத்து வந்து யார் வாங்கினா? வெங்கட்ராமன். அதுக்கு இடையில யாரும் வாங்கலையா? வெங்கட்ராமன் எதுக்காக வாங்கினாரு? கெமிஸ்ட்ரிக்கு சார். நம்ம ரிபோசோம் அப்படின்னு என்னது, புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம். நம்ம புரோட்டீன் தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி விஎஸ் நைபால் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்கியிருந்திருப்பாரு. NAPAUL அவர் லிட்ரேச்சருக்கு தான் வாங்கியிருப்பாரு 2001. ஓகேவா? இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 100 இயர்ஸ் வந்து கரெக்டா வந்து 1913ல லிட்ரேச்சருக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் 2001ல தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வாங்கியிருக்கோமா? கிடையாது. இந்தியன் ஆரிஜின்ஸ் வந்து மொத்தமாவே 12 கிட்ட தான் நம்ம நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கோம். யார் கொடுக்குறா நோபல் பிரைஸ்? எவ்வளவு கேட்டகரியில கொடுக்குறாங்க? அதெல்லாம் யாரு பாக்குறா அப்படிங்கிறீங்களா? நோபல் பிரைஸ் எவ்வளவு கேட்டகரியிலங்க கொடுக்குறாங்க? 6 கேட்டகரி, 6 கேட்டகரியில கொடுப்பாங்க. என்னென்ன? ஃபர்ஸ்ட் பிசிக்ஸா? பிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அப்படியே உங்க சப்ஜெக்ட். மெடிக்கல், அப்புறம் அடுத்து லிட்ரேச்சர், மெடிசின், அடுத்து லிட்ரேச்சர், நெக்ஸ்ட் பீஸ், ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ். இந்த 6 கேட்டகரியில தான் கொடுப்பாங்க. யாருடைய மெமோரியல்? ஆல்ஃபிரட் நோபல், அவருடைய நினைவா தான் கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க அவார்ட்? அவார்ட் செரிமனி எப்ப? அதுதானே, அதே எதுக்கு படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு கேட்டானா? 2 நாளைக்கு முன்னாடி தான். 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா டிசம்பர் 10. டிசம்பர் 10 தான் நமக்கு அவார்ட் செரிமனி. ஓகேவா?
அவரு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா விஎஸ் நேபாள் வந்து லிட்ரேச்சருக்கு அந்த கொலோனியல் சொசைட்டிஸ் காலனி சமூகம் அதை பத்தி எழுதியிருந்திருப்பார். அடுத்து அவங்க சொன்னாங்கல்ல வெங்கட்ராமன், எதுக்காக? கெமிஸ்ட்ரிக்காகவா? ribosomes. ஓகே, 2009 வாங்கியிருப்பாரு கெமிஸ்ட்ரிக்காக. ரிபோசோமுடைய ஃபங்க்ஷன். அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி, இந்த வருஷமும் 2014 பீஸ். அடுத்து யாராவது வாங்கியிருக்காங்களா கைலாஷ் சத்யார்த்திக்கு அப்புறம்? Vijit Banerjee. அபிஜித் பானர்ஜி. அபிஜித் பானர்ஜி எதுக்காக அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்காக வாங்கியிருந்திருப்பாரு. ரெடியூசிங் குளோபல் பாவர்ட்டி, உலக வறுமை ஒழிப்பை வந்து குறைக்கிறது. யாரோட சேர்ந்து இந்த ஆராய்ச்சி பண்ணியிருந்திருப்பாரு ரிசர்ச் அப்படின்னா எஸ்தர் டஃப்லோ. யாரும் தெரியுதா? அபிஜித் பானர்ஜி இப்பதான் தெரியுங்களா? எஸ்தர் டஃப்லோ யாரும் தெரியாதா? இந்த எக்கனாமிக் கமிட்டி, நம்ம சிஎம் உடைய 5 பேருடைய கமிட்டி இருக்கும். அதுல நோபல் பிரைஸ் வாங்கின எஸ்தர் டஃப்லோவோ ஒருத்தர். அவங்க அபிஜித் பானர்ஜி அந்த டீம்ல வந்து இருந்தாங்க. ரெடியூசிங் த குளோபல் பாவர்ட்டி, அதனாலதான் 2018 வாங்கியிருப்பாங்க. அப்படியே நம்ம எக்கனாமிக் டீம்ல 2021 நம்ம வந்து உள்ள இழுத்துக்கிட்டோம். எங்கேயோ பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே இங்க வந்து தாண்டி இது கொண்டோம். அடுத்து குழந்தை தொழிலாளர் தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மீட்டர்ல நம்ம தான் 2வது பிளேஸ்ல இருக்கோம். அந்த 2021-22 பீரியட்ல குழந்தை தொழிலாளர்களை மீட்டர் நம்ம 2வது பிளேஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பஞ்சாப் இருக்காங்க. அதிகமா தமிழ்நாட்டுல குழந்தை தொழிலாளர்கள் எங்க இருக்காங்கன்னா பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை, நம்ம விருதுநகர் தெரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் செங்கல் சூளைகள், திருவள்ளூர்ல செங்கல் சூளை, செங்கல்பட்டு, திருப்பூர் இந்த சரௌண்டிங்ல. அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோடு, திருப்பூர், கரூர். பீடிச்சாலை நமக்கு வேலூர், திருநெல்வேலியா. அதுக்கப்புறம் பருத்தி காட்டன் வந்து சேலம், தருமபுரி இந்த பகுதிகளில் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. சரி, தமிழ்நாடு அரசு அதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேட் ஆக்ஷன் பிளான், அதேதான் 1986 ஆக்ட் 2016 இதேதான் நடைமுறைப்படுத்துறாங்க. அது செயல் திட்டம் நம்ம தொழில்துறை மூலியமா, தொழிலாளர் நலத்துறை மூலியமா 2019 இதுக்கு ஒப்புதல் கொடுத்து நம்ம குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. 2025 நம்ம குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சு அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷனை ஃபண்டமெண்டல்ல கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த நோக்கம். அதேதான் திரும்ப நம்ம தொழிற்சாலை சட்டம், இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1948. ஓகே, இது தோட்ட தொழிலாளர்கள் 51. 51. சுரங்கம் 52. 52.
கைத்தறி நெசவாளர்களுடைய பொற்காலம் யாருடைய காலம்? நம்ம தமிழ் மெட்ராஸுடைய சிஎம் தான். கைத்தறி நெசவாளர்களுடைய பொற்காலம் ராஜாஜியோடைய பேரு. ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து answer. தமிழ்நாட்டுல தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் அதே தான் 1988 தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அவங்களுக்கு கீழே தான் செயல்படுது. சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு கீழே இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு புது கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, அங்க படிச்சதே தான் திரும்ப. அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரி, குழந்தைகள் நலனுக்காக தமிழ்நாட்டுல சரி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் எப்ப? ஜூன் 12. ஜூன் 12 தான் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நம்ம வச்சிருக்கோம். குழந்தைகள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், நம்ம காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 மதுரையில தொடங்கியிருப்பாங்க. நெல்கம்பேட்டை அப்படிங்கிற பகுதி. இந்தியாவிலேயே காலை உணவு அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் நம்மளுடைய மாநிலம் தான். என்ன நோக்கத்துக்காக? ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கணும், அனிமிக்கா இருக்கிற குழந்தைங்களை ஊட்டச்சத்து முக்கிய குழந்தைகளை மாற்றணும், அடுத்து பணிச்சுமையை குறைக்கணும், பெண்களுடைய பணிச்சுமையை குறைக்கணும், டிராப் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கையை ரிடியூஸ் பண்ணணும், என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்தணும், செயற்கை விகிதத்தை பசி இல்லாம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது முதலா தொடங்கினது செப்டம்பர் 15, 2022 மதுரை. அடுத்து அதை விரிவுபடுத்தினாங்க. ஆரம்ப கால ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1545 ஸ்கூல்ல 1545 ஸ்கூல்ல தொடங்கினாங்க. இதுக்கப்புறம் 2023 ஆகஸ்ட் 25 நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இயர் வந்து ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டேட் வந்து 15, 25, 15 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மந்த் வந்து ரெடியூஸ் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இயர் வந்து 2022, 23, 24, 25, 26 ஆகும். மந்த் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை அப்படி வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 15, 2022, அடுத்து ஆகஸ்ட் 25, 2023 திருக்குவளை, நாகப்பட்டினத்துல திருக்குவளை அப்படிங்கிற பள்ளியில தான் தொடங்கினாங்க. அடுத்து இவரு கலைஞர் படிச்ச ஸ்கூல், அது வந்து அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளையும் விரிவுபடுத்தினாங்க. அடுத்து என்னன்னா ஜூலை 15, 2024. இப்ப மந்த் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, டேட் வந்து அதே தான் 15 தான். இயர் வந்து இன்க்ரீஸ் 2024. இது எங்க அரசு உதவி பெறும் பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எந்த பகுதியில? திருவள்ளூர் அப்படிங்கிறது. அங்க திருக்குவளை, இங்க திருவள்ளூர் பகுதியில. அடுத்து 2025 ஆகஸ்ட் 26 நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இதை விரிவுபடுத்தினாங்க. 2025 ஆகஸ்ட் 26 நகர் பகுதிகள். இது எங்க தொடங்கினாங்க? மயிலாப்பூர், சென்னை தானே? மயிலாப்பூர். ஓகே. இதுக்காக செயல்படுத்துறதுக்காக நம்ம மாநகராட்சி, நகராட்சியில சத்துணவு மையங்கள் இருக்கு. அது போக கிராம ஊராட்சி அந்த உணவு சமைக்கிறதுக்கான குழு வந்து சுய உதவி குழுக்கள் மூலியமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியா ஆப்லாம் இருக்கும். இதை கண்காணிக்கிறதுக்கு மாநில லெவல்ல, மாவட்ட லெவல்ல குழுக்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணும்.
அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் 1982 ஜூலை 1 தொடங்கினாங்க. இவங்க 91 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு பெயர் மாறி இருந்திருக்கும். இதுவும் என்ன அதே நோக்கம் பெருசா ஒண்ணும் இல்ல. இங்க 10ஆம் வகுப்பு வரைக்குமா 15 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் சத்துணவு கொடுக்கறதாம். அங்கன்வாடிகள்னா 2 to 5. இது எப்ப கலவை சாதமா மாறுச்சு? இந்த திட்டம் தான் 2014. 2014 ஆகஸ்ட் 15 கலவை சாதமா மாறி இருந்திருக்கும். 312 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி 2019 முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 45 ரைஸ் ஸ்கீம் எந்த வருஷம்? 2019. ஓகே, அப்ப சத்துணவுகள் நம்ம படிச்சிருக்கோம்ல, மிட் டே மீல் ஸ்கீம்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 2007. 9 வகையான நுண்ணூட்டச்சத்துக்களுடன் கூடிய செறிவூட்டப்பட்ட அரிசி 2019 இருந்து இதை செயல்படுத்துறாங்களாம். அடுத்து நியூட்ரியஸ் கார்டன்ஸ் கூட ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அமைச்சிருந்திருப்பாங்க சத்துணவு தோட்டங்கள். தமிழ்நாட்டுல ஐசிடிஎஸ், இந்தியாவில ஐசிடிஎஸோ அதே தான். தமிழ்நாட்டுல புதுசா கண்டென்ட்லாம் கிடையாது. 1975 0 to 6 வயசுக்குள்ள ஐஎம்ஆர் செக் பண்றது, பாக்குறது, நோயுறும் விகிதம், குழந்தைங்களோட ஊட்டச்சத்து, அனிமிக்கா இருக்கிறது, கண்டிஷன் செக் பண்றது, வெயிட், ஹைட் எல்லாமே செக் பண்றது நமக்கு ஐசிடிஎஸ் மூலியமா தான். 1975 அக்டோபர் 2. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஐசிடிஎஸோட 1955 அக்டோபர் 2 ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி எங்க? பெரம்பலூரா சார்? பெரம்பூர், சென்னை. யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியர்ஸ்? நம்ம 0 to 6 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் அடலசன்ட் கேர்ள்ஸ் 14 to 18, பிரெக்னன்ட் உமன்ஸ், லாக்டிங் மதர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ், நம்ம பென்ஷன் வாங்குற ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியவர்கள், இவங்க எல்லாருமே பெனிஃபிஷியர்ஸ் தான். என்னென்ன சேவைகள் கொடுப்பாங்க? சர்வீசஸ், இணை உணவு வழங்குதல், நம்ம சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, முறை சாராத கல்வி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு பத்தின எஜுகேஷன், விழிப்புணர்வு, சுகாதார பணியாளர், வேக்சினேஷன் கொடுக்கறது, விட்டமின் ஏ லிக்விட்ஸ் கொடுக்கறது, வெயிட் ஹைட் செக் பண்றது எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க. கிராடில் பேபி ஸ்கீம் எந்த வருஷம்? தொட்டில் குழந்தை திட்டம் எல்லாம் பழைய ஸ்கீம். 1992 நிறைய டைம் வச்சிருந்திருப்போம். சேலம் மாவட்டத்துல இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தொடங்கினாங்க. நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணுவாங்க? அங்கங்க தொட்டில்கள் அமைச்சிருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல, இதெல்லாம் இந்த குழந்தைகள் காப்பகங்கள்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அந்த குழந்தைய பராமரிக்க முடியல, அது எதனால இருக்கலாம்? மாற்றுத்திறனாளியா கூட இருக்கலாம், இல்ல பெண் குழந்தையா இருக்கலாம், வறுமையினால இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் அந்த குழந்தைய அவங்களால பாத்துக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில எங்கேயோ தூக்கி போடாம அதை இந்த மாதிரி பாதுகாப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ விட்டுட்டு போகலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கவர்மெண்டோடைய குழந்தையா மாறிடும். அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லுவாங்க. 1992. அப்ப இதனால பெண் சிசு கொலையும் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் எடுத்து அதைய வளர்த்து நம்ம தத்து கொடுத்துருவாங்க. கேரா சாராலாம் இருக்குல்ல, இப்ப தருவாங்க. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி 1990 தொடங்கி இருப்பாங்க கேரா அப்படிங்கிறது. நான் எப்பயோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இதுல வாய்ஸ் சாட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப யாரோ சொன்னாங்க கேரட் சாப்பிட்டா 90 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு. யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஷார்ட்கட் நான் எதுலயோ கேட்டேன்.
இது என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் வெளிநாட்டு உள்நாட்டிலேயோ இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையோ கற்றுக் கொடுத்துருவாங்க. அதிகமா எங்க பெண் சிசு கொலை இருக்குதுன்னா நம்ம இந்தியா லெவல்ல பார்க்கும்போது நார்த் சைடு ராஜஸ்தான்ல அதிகமா அந்த ராஜ்புத் சைட்ல நடந்திருக்கும். நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது தர்மபுரி, மதுரை, தேனி, திண்டுக்கல், கடலூர் இந்த பகுதிகள் இருந்துச்சாம். ஆரம்பத்துல 2001 இந்த திட்டம் வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரியில தொடங்கியிருக்காங்க. அடுத்து 2011 சென்சஸ் பார்த்துட்டு அதுல சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருந்தது கடலூர்ல, அரியலூர், பெரம்பலூர் இந்த சரௌண்டிங்ல. அப்ப அது அந்த ரிலேட்டடான மாவட்டங்கள் நம்ம கடலூர், அதை சுத்தி அப்படியே பக்கத்துல அரியலூர், பெரம்பலூர், அப்படியே அதுக்கு பக்கத்துல விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் விரிவுபடுத்தினாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தொட்டில் குழந்தை திட்டத்துக்கான வரவேற்பு மையங்கள் கூட அமைச்சிருந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் தான் நமக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் நலத்திட்டங்கள். அது போக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 இதுவும் பெண் கல்விக்காக, பெண் சிசு கொலை ஒழிக்கிறதுக்காக. இன்னொன்னு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறத அந்த மனப்பாங்க கட்டுப்படுத்துறதுதான், குறைக்கிறது. அதுக்கப்புறம் சிறு குடும்ப முறை. ஏன் அப்படின்னா இந்த திட்டத்துல இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் தான் இருக்கணும், ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்திருக்கணும். இந்த பேரண்ட்ல யாரோ ஒருத்தர் 40 ஏஜுக்குள்ள ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். அதனால சிறு குடும்ப முறையே திட்டம் வந்து ஊக்குவிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துறது. இந்த திட்டம்ல நமக்கு ஜாயின் பண்றாங்கன்னா என்ன ஏஜுக்குள்ள இருக்கணும் அந்த குழந்தை? ஏதாவது 14, சொல்லியிருக்காங்க அப்படியே? இல்ல பெண் குழந்தைகள் திட்டத்துல ஜாயின் பண்ணணும்னா ஏஜ் ஏதாவது சொன்னாங்களா? 10, 10 அது சம்ரிதி யோஜனா கிடையாதா? சுகன்யா சம்ரிதி யோஜனா கிடையாதா? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது அப்ப ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா 50,000 அமௌண்ட் தருவாங்க. 2 குழந்தையா இருந்துச்சுன்னா இந்த 50,000 ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. 25 வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. என்னென்ன கண்டிஷன், என்னென்ன எல்லாம் எலிஜிபிள் இருக்கணும்னா, ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் அல்லது 2 பெண் குழந்தை இருக்கலாம். ஆண் குழந்தைங்க இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்லயும் இருக்கக்கூடாது, அடாப்டும் பண்ணக்கூடாது, தத்தெடுக்கவும் கூடாது. பேரண்ட்ல ஒருத்தருக்கு 40 ஏஜ்க்குள்ள, பிலோ 40க்குள்ள ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 10 இயர்ஸ் கண்டினியூஸ் இங்கே தங்கி இருந்திருக்கணும். அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 72,000க்குள்ள தான் இருக்கணும். அப்போ இவ்வளோ கிரைட்டீரியாஸ், இவ்வளோ எலிஜிபிலிட்டியை தாண்டி தான் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்குள்ள சேர முடியும். அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெண் சிசு இதெல்லாமே தடுக்கிறதுக்கு, பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும், கல்வி கொடுக்கறதுக்காகவும் அவங்க தொடங்கின திட்டம் தான் பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் திட்டம் 2015. இந்த திட்டம் இப்ப எந்த திட்டத்தோட இணைஞ்சிருக்கு? வாட்சாலியாவா, மிஷன் சக்தியா? மிஷன் சக்தி. சக்தி. மிஷன் சக்தி குழந்தைகளுக்கான திட்டம் தானே, அதனால மிஷன் வாட்சாலியாவோட போட்டு விடுவோம் அப்படின்னு போடக்கூடாது. இதுல என்னென்ன அமைச்சகங்கள்லாம் இதுல தொடர்புடைய அமைச்சகங்கள்? இதுல பேட்டி பச்சாவ்ல மினிஸ்ட்ரி இருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைச்சகம், வேற ஏதாவது இருக்கா? குடும்ப நலம் மற்றும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க இந்த மூணுமே கொடுத்து தொடர்பு. இந்த 3 அமைச்சகம் இருக்கிற திட்டம் என்ன திட்டம்னு கேட்டு வச்சிருப்பாங்க குரூப் 1ல. கொஸ்டின் எடுத்து பாருங்க. மினிஸ்ட்ரியும் கேட்பாங்க. இப்ப 2015 தொடங்கினதுதான் ஜனவரி 22. நமக்கு 24 தான் பெண் குழந்தைகள் தினம். 22ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. ஹரியானா, தமிழ்நாட்டுல கடலூர்ல தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா 2 பகுதியும் நம்ம சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து குறைவா இருக்கக்கூடிய பகுதிகள், அதனால அந்த பிளேஸ்ல தொடங்கியிருப்பாங்க. இப்ப 2022 மிஷன் சக்தியோட இந்த திட்டம் வந்து வெச் பண்ணிட்டாங்க. அதே குழந்தைகளை கல்வி கொடுக்கறது, பெண் சிசு கொலையை தடுக்கிறது, பாலின விகிதத்தை இன்க்ரீஸ் பண்றது. தமிழ்நாட்டுல தொடங்கினது கடலூர்ல. அப்ப 10 மாவட்டங்கள்ல தொடங்கியிருந்தாங்க. எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 40 லட்சம் ரூபாய் இதுக்கு கீழே
தருவாங்க. இது நேத்தே பார்க்க சொன்னோம், ஆனா எல்லாருமே பார்க்க சூப்பரா அமைச்சிருந்தீங்க. அப்படிதானே? ஒருத்தருமே பார்க்கல. 40 லட்சத்துக்கும் எப்ப 40 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னா, எப்ப வந்து 918க்கு கீழே வந்து அந்த குழந்தைங்களுடைய பாலின விகிதம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டங்களுக்கு 40 லட்சம் ரூபாய். 18 இருந்து 52 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு 30 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. அதே மாதிரி 952க்கு மேல இருக்குன்னா, 952க்கு மேல இருக்குன்னா ஓரளவு பாலின விகிதம் நல்லா தான் இருக்கு. அதனால அந்த பகுதிக்கு 20 லட்சம் ரூபாய் தருவாங்க. இது தலைமைச் செயலாளர் கண்காணிப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்ப்பாங்க. ஒவ்வொரு மந்த் கேப்ல வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை சிறப்பாக செயல்படுத்தினதுனால 2019 தமிழ்நாடு தான் இதுக்கான அவார்டு வாங்கினாங்க. 2022 தமிழ்நாடு என்ன அவார்டு வாங்குச்சு? சாரி, இந்தியா எக்ஸல் அவார்டு. எதுக்காக? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்காக தாய்லாந்துல வாங்கியிருப்பாங்க 2023. ஆரோக்கிய மந்தனம் கரெக்டா? இந்தியா வந்து ஆரோக்கிய மந்தன் அவார்டு வாங்கியிருப்பாங்க. 2024 தமிழ்நாடு என்ன அவார்டு? ஹெல்த் ரிலேட்டடா தேடி மருத்துவத்துக்கு யூஎன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வாங்கியிருப்பாங்க. இளம் தேடி மக்களை தேடி மருத்துவம். இங்க வந்து 2019 தமிழ்நாடு பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவுக்கு வாங்கியிருக்காங்க. சிறப்பா செயல்படுத்தினால தேசிய விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் 2005லயே நம்ம தொடங்கிட்டோம். இந்தியாவிலன்னா 2007. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் என்னதான் ஆணையம்னு சொல்லிட்டாங்களா, அதே தானே. ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க, குறைஞ்ச 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கணும், சமூக பாதுகாப்பு ஆணையர் இருப்பாங்க. ஆணையம்னாலே சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் தான். பரிந்துரைகள் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், சட்டங்களை கண்காணிக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அறிக்கையை சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் திரும்ப திரும்ப அதே தான் கண்டென்ட் வரும். இல்ல புதுசாலாம் எதுவும் இல்லை. இதுல நமக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ஸ்கீம் 2013 தொடங்கியிருப்பாங்க. படிச்சோம்ல நேற்று. இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஸ்கீம் 3 வயசுக்குள்ளதான் இயர்லி சைல்ட்ஹுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது? சுகாதாரம், ஊட்டச்சத்து, பாதுகாப்பு, பராமரிப்பு 0 to 6 வயசுக்குள்ள இருக்கிறது. தமிழ்நாட்டுல குழந்தை தத்தெடுப்பு 26 சிறப்பு தத்தெடுப்பு முகாமைகள் இருக்கும், ஏஜென்சிஸ். கேரா வந்து 1990 தொடங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை, புது கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. இல்லம் தேடி கல்வி திட்டம் குழந்தைகளுடைய கல்விக்காக எந்த வருஷம்? 2021 அக்டோபர் 27 தொடங்கியிருப்பாங்க. மரக்காணம். ஓகேவா? நான் ஆயிடுச்சு கல்வி. கொரோனாலாம் காணாம போயிடுச்சு, இல்லாட்டி விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை திரும்ப என்ன பண்ணணும்? மீட் எடுக்கணும், கற்றல் இடைவெளியை குறைக்கணும். அதனால 1 to 8க்கு வாலண்டியர்ஸ் வச்சு இடைநிற்றல் மறுபடியும் அவங்கள கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்பை வந்து குறைக்கிறதா அதுக்கான நோக்கம். இதுல டீச்சர்ஸ் ரேஷியோ, வாலண்டியர்ஸ் ரேஷியோ, ஸ்டூடெண்ட் ரேஷியோ என்னவா இருக்கும்? ஆர்டிஏல எவ்வளோ, இதுல எவ்வளோ? ரைட் டு எஜுகேஷன்ல எவ்வளோ? 1:1க்கு 13 இருக்கு. ஒரு டீச்சர் 30 மாணவர்களுக்கு இருப்பாங்க. இங்க வந்து ஒரு வாலண்டியர் 20 ஸ்டூடெண்ட்டுக்கு இருப்பாங்க. ஈவினிங் 5 to 7 2 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் மாதிரி தான் நடக்கும். மாசம் வந்து அந்த வாலண்டியர்ஸுக்கு 1000 ரூபாய். உமனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுல இல்லம் தேடி கல்வி திட்டம், ஐடிகேன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 27 மரக்காணம், முதலியார் குப்பம், விழுப்புரம்ல தொடங்கினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் நமக்கு இது இப்ப 2022 எண்ணும் எழுத்தும் 2 வருது, அதனால 2022 திருவள்ளூர்ல தொடங்கினாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணனு தகும் சொன்னது திருவள்ளுவர் தான், அதனால திருவள்ளூர்ல தொடங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே 3ஆ பிரிச்சிருப்பாங்க, அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு.
அதனுடைய அடிப்படையில தான் இந்த பாடம். அப்ப 2வது படிக்கிறோம் அப்படின்னா 1வது 2வது சேர்த்து படிக்கணும். 3வது படிக்கிறோம்னா 1 2 3 அந்த 3யுமே படிக்கணும். பேசிக்கான வாசிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது, எண்ணறிவு, எழுத்தறிவு இது 2மே கொண்டு வரதா திட்டம். இது என்னவா பண்ணாங்க 2023-24 இது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா போனதுனால 4வதுக்கும் 5வதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு தனியா பயிற்சி கையேடுகள், அதுதான் அரும்பு மட்டும் மழை. இது போக இப்ப என்ன பண்ணிருக்காங்க 1 to 5 வரைக்குமே இன்னும் எழுத்தும் திட்டம் தான். அப்ப 6க்கு மேல என்னன்னா 6 to 8 வயசு வரைக்கும் திறன் எனும் முனைப்பு இயக்கம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து போயிட்டாங்க. அட்வான்ஸ்டா கொஞ்சம் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 6 to 8க்கு நமக்கு திறன் எனும் முனைப்பு இயக்கம்னு சொல்றாங்க. 1 to 3 வரைக்கும் எண்ணும் எழுத்தும் திட்டம் 2025 அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 4வது 5வதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப 6 to 8க்கு என்ன இருக்குன்னா திறன் எனும் முனைப்பு இயக்கம்னு இருக்கு. அது போக தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 அது ஒரு 4 அம்சங்களை பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிறக்கணும், உயிர் வாழணும், உடல்நலம், ஊட்டச்சத்து, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. முதல் 1000 டேஸுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு முதல் 1000 நாட்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊட்டச்சத்துல இருந்து பாதுகாப்பு, நீர் எல்லாமே அவங்களுக்கு ஸ்கூல்ல அங்கன்வாடிகளுக்கு அம்சம் வைக்கிறது, தாய் சேய் பராமரிப்பு, இது அத்தனையும் கொடுத்தரணும். அதுதான் முதல் அம்சம். இல்ல 2வது அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். இடைநிற்றல் இல்லாம அது டிஜிட்டலைஸ்டா எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல உரிமையா நம்ம சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கோம். 3வது அவங்களுக்கான பாதுகாப்பு, 0 டாலரன்ஸ் இருக்கணும். நமக்கு 0 டிஸ்கிரிமினேஷன் டே எப்ப? ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே மார்ச் 1 நம்ம சிஎம் உடைய பிறந்தநாளா அந்த அன்னைக்கு என்ன திட்டம் தொடங்கினாங்க? நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருப்பாங்க. மார்ச் 1 தான் 0 டிஸ்கிரிமினேஷன் டே, பாகுபாடு இல்லாத. அப்ப அந்த பாதுகாப்புல என்னன்னா 0 டாலரன்ஸ், சகிப்புத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்ப அந்த அளவு பாதுகாப்புங்கிறது கொண்டு வரணும். போஷ் ஆக்டை வந்து தீவிரமா செயல்படுத்தணும், போக்சோ ஆக்டை கடைபிடிக்கணும் எல்லா பக்கமும். அப்ப இதன் மூலியமா குழந்தைகளுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும். அது போக பங்கேற்பு அப்படின்னா எல்லா பகுதிகளிலும் சமுதாயத்துல குழந்தைகளுடைய பங்களிப்பு இருக்கணும். எக்ஸாம்பிள் 12 to 18 வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் உறுப்பினரா வச்சு கிராம பஞ்சாயத்துக்குள்ள பாலர் சபை அப்படின்னு தொடங்கணும். சென்ட்ரல் லெவல்ல ஆல்ரெடி இதெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. இங்க இப்ப தொடங்குறாங்க 2021 சொல்லியிருக்காங்க. பாலர் சபைகள் இருக்கும் எல்லா கிராம பஞ்சாயத்துகள்லையும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு உறுப்பினராக வச்சு அவங்களுக்கான உரிமைகள் பத்தி நம்ம பேசலாம். அவங்களுக்கான பிரச்சனைகள் அந்த கிராமத்துல என்ன இருக்குங்கிறது சொல்லலாம். 12-18 வயசு வரைக்கும் இதுதான் குழந்தைகளுக்கான கொள்கை. அப்ப தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கைன்னா 2021 அது 4 அம்சமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிறக்கணும், உயிர் வாழணும், உடல் நலம், ஊட்டச்சத்து, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் 2வது அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் சொல்லி தரதுல இருந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். டிஜிட்டல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொன்றையும் பாடத்திட்டங்கள்ல சொல்லி கொடுத்துட்டே வரணும். இடைநிற்றலை குறைக்கணும், குழந்தை தொழிலாளர் பாலினம் எல்லாத்தையுமே பத்தி சொல்லி கொடுக்கணும். 2வது கல்வி. 3வது அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன், 0 டாலரன்ஸ். அந்த ப்ரொடெக்ஷன்ல என்னவா இருக்கணும்? முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற ப்ரொடெக்ஷனா இருக்கணும், 0 டாலரன்ஸ் இருக்கணும். 4வது என்ன அப்படின்னா நமக்கு பங்கேற்பு. ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த குழந்தைகளை பங்கேற்க வைக்கணும். இதுதான் குழந்தைகளுக்கான மாநில கொள்கை, தமிழ்நாடு மாநில கொள்கை. அப்ப தமிழ்நாடு மாநில கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க குழந்தைகளுக்கு? 2021. கடைசியா இருக்கும் பாருங்க 2021 தமிழ்நாடு மாநில கொள்கை 4 அம்சம் பிரிச்சிருந்தாங்க. வாழ்வு, உயிர் வாழ்தல், உடல் நலம், ஊட்டச்சத்து. 2வது கல்வி, அடுத்து 3வது வந்து பாதுகாப்பு, 4வது பங்கேற்பு. அது போக இன்னொரு கொள்கை கூட கொண்டு வந்திருக்காங்க. சாலையோரங்கள்ல இருக்க குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொள்கை 2021.
ரேடியல். இப்போ 2022 சாலையோரங்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு. இதே இன்னொரு 2022 ஒரு வாரியம் என்ன படிச்சோம்? கைம்பெண்களுக்கான கைம்பெண் கைம்பெண் வாரியமா? கைம்பெண்க்கு அப்புறம் என்ன வரும்ல? அது கைம்பெண்களுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை வரும். ஃப்ரீ மேரேஜா சார்? இல்லையே, வாரியம் அப்படியே தொடங்குவாங்க. தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட்னா என்னது? ஆதரவற்றோர் ஆதரவற்ற உமன் வெல்ஃபேர் போர்ட், ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் 2022. ஆதரவற்றவங்களாம் எங்க விட்டுட்டு போயிட்டாங்க? சாலையோரங்கள்ல குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது 2022. 21 குழந்தைகளுக்கான கொள்கை. 22 தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்ட். அதுக்கப்புறம் சாலையோரங்கள்ல இருக்க குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளா விட்டுருக்காங்க 2022 ரெண்டுமே. மூணாவது 2023 மூத்த குடிமக்களுக்கான கொள்கை. 4னா 24 hours பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் 2024. 2025 திருநங்கைகளுக்கான கொள்கை. இதுல சாலையோரங்கள்ல இருக்க குழந்தைகளுக்கான மறுவாழ்வு கொள்கை 2022. இப்ப அவங்களை எப்படி மீட்டெடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. இது போக என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டங்கள்லாம் இருக்குன்னா, மிஷன் வாத்சால்யா 2021 2022. அடுத்து குழந்தைகளுக்கான உதவி எண் 1098. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1996. நமக்கு என்ன ஆண்டு அது? வறுமை ஒழிப்பு ஆண்டு. வறுமை ஒழிப்பு ஆண்டு. அது போக சிறார் நீதி சட்டம் 1986. 2000 அடுத்து 2015 2021. இது சிறார் நீதி சட்டம், ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. போக்சோ ஆக்ட் தெரியும் 2012. ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம், மோரல் டிராபிகிங் ஆக்ட் எந்த வருஷம்? 56. 56. 1856 என்ன சட்டம்? வரதட்சணை 1856. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்ப? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், திரும்ப அதே தான் இருக்கு. ஜனவரி 24. ஓகே. உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இங்க பாதுகாப்பும் சேர்ந்து வரணும். நம்ம முன்னாள் முதலமைச்சரோட பிறந்தநாள் February 24. அடுத்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12. அதுக்கப்புறம் தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20. 1989. இப்ப 1989 நவம்பர் 20 அந்த கன்வென்ஷன் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டோடைய டேட்டு தான் நம்ம உலக குழந்தைகள் தினமா வச்சிருக்கோம் 1989. நம்ம குழந்தை தொழிலாளரும் முடிச்சிட்டோம். மெதுவாக தான் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக தான் பார்த்துருவோம் இந்த 3 days எடுத்துக்கு. அடுத்தடுத்த வாரத்தில் ரிவிஷனும் பண்ணிடுவோம். நிறைய டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அங்கே போய் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அதோட இயர் ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்காக தொடங்கினாங்கிறதும் ஞாபகம் இருக்கணும். ஸோ பார்ப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், முடித்து விடலாம்.